வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி நம்ம குக்கரில் பண்ணும்போது நிறைய பேர் குழஞ்சி வருதில்ல, குலையாமல் ஒரு ஈஸியான ஸ்டைலில் ப்ராப்பரான மெத்தடில், அதாவது அரிசியை குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சாப்பாடை வந்து உதிரி எப்படி பண்ணுறது, அதே டைமில் இதில் காரம் அந்த புளிப்புத்தன்மை எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இதோட இந்த வெஜிடபிள் சுதி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது சுதினா இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா இந்த பாசி பருப்பு கொஞ்சம் தேங்காய் பால்லாம் போட்டு பண்ணுவாங்க, அருமையான ஸ்டைலு. இந்த சுதி வந்து ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் வந்து ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த பிரியாணி தொட்டு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தால் நல்ல ஒரு குவாலிட்டியில் வீடியோவில் நீ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பாக்கெட், பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 5-6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், தயிர் 200 ml, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா, பிரியாணிக்கு தாளிப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், எல்லா பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த பக்குவத்தை கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கோம். போட்ட உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வரணும்னு கேட்டேன்னா, கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பவுடர் மசாலா எல்லாமே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பு, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக 200 ml தயிர். சில பேர் வந்து தயிர் அதிகமாக போடுவாங்க, அந்த டைமில் தக்காளியோட அளவு கம்மியாக போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து தயிர் அதிகமாக போடுவாங்க, அந்த டைமில் தக்காளியோட அளவு கம்மியாக போட்டிருப்பாங்க. ஏன் கேட்டனா, அந்த புளிப்புத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2த்துல இதெல்லாம் ஒன்று கம்மியாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த தயிரும் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமும் இதில் போடுறோம். போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இதில் தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், ஆனால் அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள்.
இப்போ ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை அப்படியே போடுறோம். நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா ரெசிபிலையும் சொல்கிறது, எந்த ஒரு ரைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் எப்போ அரிசி ஊற வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு கரெக்டாக 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக நெய் போட்டு அதுக்கப்புறம் அந்த தம்மை உடைச்சி பாருங்களேன். அந்த சாதம் நல்லா உதிரியாக இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும். நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸோட பேர் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா கேட் கிளாஸிக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா வரணும்ல, அதனால தான் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதோட இன்னொரு அல்டிமேட்டான கறி ப்ரிப்பரேஷன், அதாவது திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் தால்ச்சா மற்றபடி காரசாரமான ப்ரிப்பரேஷன் தான் பிரியாணி தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த சொதி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். திருநெல்வேலி வெஜிடபிள் சொதிக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ் வெஜிடபிள் 1 கப்பு, அதாவது கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பவுல். வேக வச்ச பாசிப்பருப்பு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன், தேங்காய் அரை மூடி, வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 5லிருந்து 6 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சொதிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மண்சட்டில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் காய்கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸும் இதிலே போட்டு நல்லா வேக வைக்கிறோம். மேஷ் பண்ணக்கூடாது, கரெக்டாக முழுசாக தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் எல்லா காய்கறி ஒன்றா போட்டுருங்க. நீங்கள் காய்கறி நீங்கள் வேறு மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லையும் கட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். இந்த காய்கறி நல்லா வெந்திருக்கா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எந்த காயை செக் பண்ணிக்கிட்டேன், முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் நான் செக் பண்ணும்போது நல்லா சூடாக இருந்தது. நீங்கள் சூடு ஆறின பிறகு 1 by 1 செக் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கா. இதில் இருக்க அந்த தண்ணியை அவுட் பண்ணோட, அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை அவுட் பண்ணோட சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை மிளகாய், இஞ்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் வரணும். அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மண்சட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, பச்சை கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயமாக போடுறோம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர டைமில் தான் இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பேஸ்ட்டும் இதில் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணோட, அப்படி குக் பண்ணால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசி பருப்பை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல திருப்பி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற டைமில் நீங்கள் அந்த பருப்போட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அங்கங்கே கடுகு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி தான் வரணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. தாளிப்பு வந்து சில பேர் சீரகம் அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாலாம் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். சொதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூ சாப்பிட்ருக்கீங்களே, அதாவது தேங்காய் பாலில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் கேரளா போனீங்கன்னா வெறும் தேங்காய் பால் போடுவாங்க. இதே நம்ம திருநெல்வேலி போனால் பருப்பும் இந்த தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸு அந்த ஸ்டாக் ஹாட்டோட இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொதி விட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த டேஸ்ட் மாறும். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதி வருது. இதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அதுக்கு பிறகு லெமன் ஜூஸை ஜஸ்ட் ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரி இடியாப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அந்த ரைஸோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அடுத்த வாட்டிலேருந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உடனே உங்கள் வீட்டுக்கு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள். சண்டே டைமில் எப்பவுமே நான்வெஜ் பண்ணலாம். அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சொதி இன்கேஸ் நீங்கள் லஞ்ச் டைமில் மீந்த கூட டின்னரில் நீங்கள் தோசை, இட்லியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஏன் கேட்டால் அந்த பாசி பருப்பு, தேங்காய் பால்லாம் போட்டு அல்டிமேட்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.